பிரச்சார பேச்சு எப்படி போச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன். யார் யார் அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோமே. காமெடி பண்ணுறவும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்க பிறந்தவும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சிரிக்க வைக்கிற நடிகை, கொஞ்சம் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன். அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பையனே இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? மாறி மாறி இந்த தேர்தல் நேரத்தில் அதுவும் இந்த பிரச்சாரம் பண்ணுற டைமில் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதை கூட விடுங்களேன். இப்போ அந்த பையன் மைண்ட்ஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள், அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? சார், நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார், அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அரசியல்ல இவங்கள சொல்றதும் அவங்கள சொல்றதும் தான் ஒரு உலக வழக்கமாகவே இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு அப்படின்ற டயலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ ரெண்டாவது கண்டஸ்டன்ட் யாரு, அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்த்துருவோமே. திராவிட கட்சிகளால எந்த பயனும் நாங்க அனுபவிக்கல. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பையனே இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? மாறி மாறி. ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. நம்ம மூணாவது கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது ஒன்று தான் ஞாபகம் வருது. ஏன், எதுக்கு, அதான் நமக்கு வரலையே அப்படின்ற டயலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம மூணாவது கண்டஸ்டன்ட் யார், அப்படி என்ன சொல்லியிருக்காரு, அப்படி என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மீக்கு எழுதி வரோம் சொல்லுப்பா. நம்முடைய தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட நம்முடைய சகோதர சகோதரிகள், தெலுங்கை பேசுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தெலுங்குல சொல்ல வேண்டும் என்றால் மீக்கு மீ உகாதி நல்லது, அது சொல்லிடுறது இல்லை மீக்கு மீ சப்டுலுவா இல்லை மீக்கு மீ சப்டுலுன்னு வரும் இல்லைப்பா. சப்டுலு உகாதி சுபா காஞ்சலு, அதுக்கு முன்னாடி ஒன்று வருமேப்பா. மீக்கு மீ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மீக்கு மீ சப்டுலு மீக்கு எழுதி வரோம் சொல்லுப்பா. உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியும். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ அனைவருக்கும் உகாதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிரிக்க வைக்கிற நடிகை, சிந்திக்க வைக்க வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போவும் சிரிக்க தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கண்டஸ்டன்ட் யார், அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாமே. நம்ம நாகராஜன் அண்ணன் மாதிரி எல்லாம் வெளுத்து வாங்குற அளவுக்கெல்லாம் பேச்சாளர் கிடையாது. நான் ஒரு நடிகை, உங்க எல்லாருக்குமே தெரியும். சிரிக்க வைக்கிற நடிகை, கொஞ்சம் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். முக்கியமா கலைஞர் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனத்துல நிறைய படங்கள் நடிச்சதுனாலேயோ என்னவோ ஐயாக்கு என்னையும் என்னுடைய கணவர் கணேஷ்கரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நாங்க திமுக ஒரு நாள் உறுப்பினரா இருந்ததே இல்லை. ஆனா ஐயா அவர்களால தான் அரசியலுக்குள்ள தவழ்ந்தோம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய கரங்களை பிடிச்சி என்னை தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரா உயர்த்தினாங்க. 3 எலெக்ஷன் அம்மாக்காக நான் மக்களை சந்திச்சிருக்கேன். 3 வாட்டி அம்மா ஜெயிச்சிருக்காங்க. என்னோட உண்மையான உழைப்புக்கு அம்மா பாராட்டியிருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே, சந்தோஷம். ஆனா அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நான் ப்ராப்பரா ரெசிக்னேஷன் கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில வந்துட்டேன். ஏன்னா ஐயாக்கு அப்புறம் அம்மாக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல தலைமையை, ஒரு நல்ல தலைவர், வழி நடத்துற தலைவரை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ வந்தார்ல, அந்த 2 பேருக்கும் சிம்ம சொப்பனமா வந்தார்ல, யாரு கேட்கல? யாரு கேட்கல? அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அப்படி ஒரு யூத் ஐகான், அப்படி ஒரு மாஸ் எனர்ஜி யாரு கேட்கல?
எங்கடா இன்னும் அண்ணே வரலையேன்னு நினச்சேன். இதோ வந்துட்டாரு நம்ம அண்ணன். வெந்து தணிந்தது காடு, அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போடு. அதுவும் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கண்டஸ்டன்ட் யார், அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லியே ஒரு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்துட்டு வந்துருங்களேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து மரம் தான் தீருமோ அதே மாதிரி அந்த கத்திரிக்காயும் இருக்கு. இப்போ டீயை போடு. 4 கிலோ 10 ரூபா கத்திரிக்காய் பாரு, பூச்சி இல்ல பாரு, நல்லா பளபளன்னு இருக்கு பாரு. இது சந்தையோட கத்திரிக்காய், தோட்டத்து கத்திரிக்காய். எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து மரம் தான் தீருமோ அதே மாதிரி அந்த கத்திரிக்காயும் இருக்கு, பளபளன்னு இருக்கு. உங்க வாழ்க்கை இதே மாதிரி தான் இருக்கு. இந்த டீல எப்படியோ டீ தூள் போட்டிருப்பீங்க, சக்கரை போட்டிருப்பீங்க. அதையும் தாண்டி உங்க அன்பு போட்டிருக்கீங்க, உங்க பண்பு போட்டிருக்கீங்க, உங்க பாசம் போட்டிருக்கீங்க. குடிக்கும் போதே தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது. இதோட அழகு சும்மா தாமரைப்பூ மாதிரி இருக்கு. நீங்க சிரிக்கிறது தாமரைப்பூ சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. மறந்து விடாதீர்கள். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வெந்து தணிந்தது காடு. இப்போ ஒரு டீயை ஒன்று போடு. எல்லாரும் கஞ்சா கருப்பு அவர்களை சினிமாவில் பார்த்துருப்போம். நிறைய விதமான காமெடி மூலமாக நம்ம மனசெல்லாம் கவர்ந்துருப்பாரு. சரி, நம்ம இப்போ கூட வந்து நம்ம பார்த்தோன்னே கெட்டப்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ சினிமாவிலேருந்து ஷூட்டிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் நம்ம அண்ணன் நம்ம பயங்கரமாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து பயங்கரமாக நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாமே. எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து பாரந்தாங்கி பழனிசாமின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ரெட்டலை அமைஞ்சாத்தே நல்லதுன்னு நாங்கள் நினைப்போம். இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம பழனிசாமி ஐயா ரெட்டலை சின்னம் கிடச்சிருக்கதே பெரிய விஷயம். இது வந்து என்னென்னா எல்லா தொகுதியும் அமோக வெற்றி ஆகணும்னு ஆத்தா சமயவர்த்தாட்ட வந்து நேற்றுக்கிடந்து ஒரு 5 அக்னி சட்டி 3 பால் குடம் எடுத்து, அதே மாதிரி திருச்சி வேட்பாளர் அதிக வாக்கில் சேர்க்கணும் அப்படின்னு நான் எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். டாக்டர் சரவணனுக்கு போனேன், அதே மாதிரி ராம்நாடு தொகுதி போனேன், சேலம், எங்கிட்ட எடப்பாடி, எல்லா மாவட்டமும் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். 17 வரைக்கும் இந்த எலெக்ஷன் துண்டு ஈஸியாக வேகமாக விளைய முடிக்கணும். நம்ம ஐயா எடப்பாடி ஐயா வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரணும், வரவும் மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும்னு ஆத்தா சமயவர்த்தாள்கிட்ட சொன்னா தானே இது நடக்குது. இப்போல்லாம் அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு புதிய யுக்திகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வந்து நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரிக்கிறது, இப்போ வந்து இந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ காமிச்சு வந்து வாக்குகள் சேகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து வந்து வாக்குகள் சேகரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது யார், எங்கே நடந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அமைச்சர்களை வெற்றியடை செய்யுமாறு நம்ம தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பாராளுமன்ற மத்தியில் ஆளுவது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.